இயேசுங்கிற விதை, இயேசுதான் வழியின் சத்தியம் ஜீவனம், அவர் தான் ரட்சகர்னு சுவிசேஷத்தை சொல்லி அந்த விதையை விதைக்கிறது ஒருத்தன், அந்த விதைச்சிட்டு அது கூலி அறுக்கிறவன் இன்னொருத்தன். ரெண்டு பேருக்குமே இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லியிருப்போம், இன்னொருத்தங்க அவங்க நடத்துறதா இருப்பாங்க ஆண்டவருக்குள்ள. அப்ப கண்கள் காணும்ல, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் அந்த இயேசுங்கிற விதையை போட்டிருப்போம், அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கும், இன்னொருத்தங்க நடத்திட்டு இருப்பாங்க, அந்த அறுப்பு அவங்க அந்த பலனை அனுபவிப்பாங்க, அவங்களுக்கும் சந்தோஷம். நம்ம சொல்லியிருப்போம்ல அன்னைக்கு சொன்னது, இந்த ஆத்மா கர்த்தருக்குள்ள வந்ததுக்காக, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக நமக்கும் சந்தோஷமா. அததான் இந்த இடத்துல சொல்றாரு. சோ அறுக்கிறவன் என்ன பண்றா, கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்கான பலனை சேர்த்துக் கொள்வானா. சோ நித்திய ஜீவனுக்கான பலனை நம்ம சேர்த்து நம்ம பரலோகத்துக்கு போச்சு வெறும் கையோட போக போறது இல்ல, ஆத்மாக்களை கொள்ளையா இயேசுக்குன்னு கொண்டு போகணும். அப்படிதான் ராஜாதி ராஜாவை சந்திக்க போச்சு வெறும் கையோடு போகுமா? ஒரு வீட்டுக்கு போகச்சவே நம்ம ஏதாவது பழம் வாங்கிட்டு போவோம், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம், ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போவோம்ல. அப்ப சாதாரண அற்ப ஜனங்களுக்கே நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு போச்சு, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வானத்தையும் பூமியும் உங்களையும் படைத்து நம்மளை ரட்சித்தவர்